சொல்லுவாங்க. அப்போ மைக்ரோ கிளைமேட் எக்கோசிஸ்டத்தை வந்து நிர்ணயிப்பதில் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அப்போ கோர்ட் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து நியமிப்பாங்க. அவர் வந்து மனுதாரருக்காக அந்த பொசிஷனில் இருந்து ஆர்கியூ பண்ணுவார். அப்போ அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த டெஃபினிஷன் கொடுத்து அவர் சொல்கிறார், அப்போ இந்த டெஃபினிஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து போகணும். அப்போ இந்த என்டையர் ரீஜனே வந்துட்டு நம்ம ஆரவழி மலைன்னு தான் எடுத்துக்கொள்ளணும், அதை பாதுகாப்பதற்கான வேலையை தான் செய்யணும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்காக நமக்கு வந்து பிரத்யேகம் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மாதவ் காட்கி கமிட்டி இருந்துச்சு. அவங்களுடைய பரிந்துரைலாம் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் அதை பாதுகாப்பது ஒரு கமிட்டி இருக்குது. இமயமலையை வந்து பாதுகாப்பதற்கான வந்து தனியாக ஒரு மிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதுக்கான பிரத்யேகமான ஒன்று. ஆனால் அந்த ஆரவழி மலையை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். காரணம் என்னென்னா அங்கே ஒரு இடைவெளி இருக்குது, ரெண்டு மலைக்கு நடுவு ஒரு இடைவெளி இருக்குது. அப்போ அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அவங்களுக்கு அந்த கேரளாவோட கண்டிஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு வருது. அப்போ என்னென்னா ஒரு இயற்கை சூழலை வந்துட்டு நிர்ணயிப்பதிலும் அதனுடைய வகைப்பாட்டை மாற்றி அமைப்பதிலும் அதை ஒழுங்குபடுத்துவதிலும் இந்த மாதிரி மலைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அப்போ சுற்றி வேறு அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்னா சென்னை அந்த அளவுக்கு பயங்கர பொல்யூஷனாக இருக்கும். நமக்கு இல்லாததுக்கு நமக்கு என்ன கடல் இருக்குது. கடல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கடல் காற்று சீ ப்ரீஸ் வருதுனால அது டிஸ்போஸ் ஆகிடுது. ஆனால் டெல்லியில் டிஸ்போஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது. சுற்றி வேற வந்துட்டு அந்த அமைப்பு முறையை அங்கேயே தேங்குது. குளிர்காலத்தில் பனி மேகமூட்டங்களும் இந்த புகையும் ரெண்டுமே சேர்ந்து ஸ்மாகாக மாறிடும். அதுக்கு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து நம்ம எப்படி கணக்கிடுறோம் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா 100க்கு மேலே போயிட்டாலே அது வந்து மோசமானது. 400 500 அப்படிங்கிறது அவ்வளோ ரீச் பண்ண மாட்டோம், ஏன்னா அது சிவியாரிட்டி அப்படின்னு அவங்க நம்ம இந்திய அரசாங்கம் நிர்ணயிக்கிறாங்க. பீஜிங்கில் இருக்கக்கூடிய காற்று மாசு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வந்து அவங்க அண்ணாந்து மேலே பார்த்தாங்கன்னா சூரியன் தெரியாது, அந்த அளவுக்கு மாசுபாடு இருந்துச்சு. புகை மூட்டம் அவ்வளோ கடுமையானதாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து 10 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு பயங்கரமான கடுமையான ஆக்ஷன் இருந்தாங்க. இன்றைக்கி அது வந்து க்ளீன் சிட்டியாக மாறிடுச்சு. ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டரிங் பார்க்கலாம். நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லைவ் டேட்டாஸ் தந்துடுறாங்க. ஏர் பொல்யூஷன் நீங்களுமே இப்போ பார்க்கலாம். அந்த ஏர் கேர்னு ஒன்று இருக்குது, அது போய் பார்க்கலாம். ஆனால் என்னென்னா அன்றைக்கி நைட்டு வந்துன்னா குறிப்பிட்ட சில நேரங்களில் நிறுத்தி வச்சிடுறாங்க. அதோட பீக்கு தாண்டி போகும்போதும் கூட. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னா ப்ராப்பரான டேட்டா நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. அப்போ அதனுடைய கணக்கீடு எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, அவர் சொல்லப்படி இது குறைந்த அளவிலே இருந்தாலும் இதோட நிறுத்திடுவாங்களாங்கிறது தான். ஒரு மைனிங்கான பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷம் கொடுப்பாங்க. அப்போ 40 வருஷம் தொடர்ச்சி அவங்க வெட்டி எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வெட்டி எடுப்பாங்கன்னு யோசிக்கணும். இப்போ நம்ம தார் பாலைவனம் பரவாமல் இருக்கக்கூடிய தடுக்கக்கூடிய வேலையை வந்து ஆரவழி மலை வந்துட்டு செய்கின்றது. அது எவ்வளோ ஒரு முக்கியமானது இல்லையா? அப்போ உங்களோட வெஜிடேஷன்ஸோடைய மண்ணினுடைய தன்மையை வந்து பாதுகாப்பில் அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குங்க. எவ்வளோ ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. 2011 காட்கில் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கு தொடர்ச்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் 60-40 ஒரு ரேஷியோ சொன்னார். கிட்டத்தட்ட ஆரவழிக்கு நம்ம இது வந்து அப்ளை பண்ணலாம். அவர் என்ன சொன்னார்னா 60% நிலப்பரப்பை வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கணும், மீதி இருக்கக்கூடிய 40% நிலப்பரப்பில் என்னென்ன மாதிரி கட்டுமானங்களை அனுமதிக்கலாம் என்பதை முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலகின் நண்பர்கள் வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய எதிரொலியாக மக்கள் வந்து ஆரவழி மலைக்கு வந்து ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு, 200 கோடி ஆண்டுகள் பழமையான அந்த மலைக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் தொடங்கி மக்கள் வரை வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல இருந்து பின்வாங்கியிருக்காங்க. அந்த மறுவரையறைய நிறுத்தி வச்சிருக்காங்க. அதற்கு ஒன்றிய அரசு ஒரு ஆய்வுக்குழு வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து தொடங்குச்சு சார்? ஆரம்ப புள்ளி நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு தான்.
கவாய் அவர்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வழக்குக்கான ஒரு தீர்ப்பு வழங்கிறார். ஏறத்தாழ ஒரு 1.5 வருடமாக இது சார்ந்திருக்கக்கூடிய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மைனிங் ஆக்டிவிட்டிஸை சார்ந்திருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் மேண்டமஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக விசாரணைக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்காக ஒரு பொதுநல வழக்கு ஒன்று இருக்குது. அந்த பொதுநல வழக்குக்குள்ளாக இந்த ஆரவள்ளி மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கான விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அடிப்படை ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மலை அப்படிங்கிறது ஏறத்தாழ வந்து ஒரு 5 மாநிலங்கள்லேருந்து பரவி இருக்கிறது. ஸோ குட்டி குட்டி மலையாக அங்கங்கே அப்படி இருக்குது. அது ஒரு தொடர்ச்சியாக நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி தொடர்ச்சியாக இருக்காது, இடையில விட்டு விட்டு தான் இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு மாநிலங்களும் அங்கே இருக்கக்கூடிய சுரங்க அமைப்புகளாக இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய மைனிங் ஆக்டிவிட்டிஸாக இது வந்து ரொம்ப கண்ணாமலன்னு வந்து போயிட்டுருக்கு. அப்போ இது வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த நீதிமன்றத்தின் முன்பாக அந்த விசாரணை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்டது சுவமோட்டோவாக. அப்படி விசாரணையின் போது என்ன பண்ணுறாங்க, ஒரு குழு அமைக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்துட்டு நம்ம ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளதாகுது. அந்த மலையை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது, இப்போ காடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வழக்கு முன்னாடியே வந்து அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிக்ஷனரி மீனிங்னு எடுத்துக்கணும், டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்கோ அந்த மீனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் முன்பாக சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மலை என்பதுக்கு என்ன டெஃபினிஷன் நீங்கள் சொல்ல முடியும். ஆரம்பளி மலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கண்டூர் பகுதியில் இருந்து ஒரு 100 மீட்டர் உயர்வாக இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு, அப்போ அதுக்கு 100 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது மலை, அது கீழே இருந்துச்சுன்னா அது நம்ம இது வந்து ஆரவள்ளி ஹில்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் சிக்கலுக்குரியதாகுது. அப்போது மலையினுடைய அந்த உயர்வு தன்மையை பொறுத்து அதனுடைய வகைப்பாடு படுத்தி அதில் வந்து இந்த 100 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மட்டும்தான் நம்ம வந்து ஆரவள்ளி மலைன்னு கொள்ள வேண்டும் அப்படின்னா, அப்போ மீதி இருக்க இடங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த இடங்களில் மைனிங் ஆக்டிவிட்டிஸை அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அவங்களுடைய பரிந்துரை தர்றாங்க. அந்த நிபுணர் குழுவினுடைய பரிந்துரையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இவருக்கு சொல்கிறது சரிதான், அப்போ இதன்படி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனிங் ஆக்டிவிட்டிஸை அலோவ் பண்ணலாம், மீதி இடங்கள்லாம் அலோவ் பண்ணக்கூடாது, இதை அலோவ் பண்ணுவதற்கும் அடுத்து நீங்கள் இன்னும் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோடைய பிரத்யேகமான பரிந்துரையின் அடிப்படையில் தான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த தீர்ப்பு வந்தோடனே மக்கள் மத்தியில் பெருமையான ஒரு கிளர்ச்சி உண்டாகுது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த பகுதியில் அதிகப்படியான குவாரிஸ் வந்து இருக்குது, நிறைய மலைகள் வந்து வர இல்லீகல் குவாரிஸ் இருக்குது. இதில் ரொம்ப வேடிக்கையான ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இதை பதிவு பண்ணுறாங்க, அங்கே நிறைய இல்லீகலான இருக்கக்கூடிய மைனிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதை முறைப்படுத்துவதற்கான இதை நாங்கள் அமல்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அதான் இதுக்கு பிரச்சனை. சரி, நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும், உங்களை நிறுத்தம் சொல்லணும், அதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும், அதான ஒரு சரியான வகையாக இருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, அதை முறைப்படுத்துவதற்கு என்ன பண்ணால் மைனிங்கை நம்ம வந்து லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அப்போ மக்கள்கிட்ட கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த எதிர்ப்பினுடைய வெளிப்பாடாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக தான் இது நடக்குது அப்படின்னு அரசாங்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது வந்து உச்சநீதிமன்றத்தை சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அப்படிங்கிற வகையில் தான். அப்போ அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக மாட்டேது. நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த இவர் கவாய் அவர்கள் வந்துட்டு ஒரு ரிப்பப்ளிக் டிவியில் வந்துட்டு அர்ணப் கோஸ்வாமிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து வந்து இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது தான், அது வந்து அப்படிங்கிறது மறைமுக சுட்டி காட்டார். அந்த வகையில் தான் இப்போ நேற்றைய தினம் வந்து இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைப்பதாக கேப்டன் அபேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து புதிதாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. இதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒன்று இது இல்லீகல் மைனிங் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுன்ற வகையில் இருக்குது. ரெண்டாவது, நேரடியாக நமக்கு தமிழகத்துக்கும் என்ன பிரச்சனை உண்டாக்குன்னா, நீங்கள் மலையை வந்து 100 மீட்டர் செலவு டெஃபினிஷன் அப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லைங்களா, அதுவுமே இந்த டெஃபினிஷனில் நிறையா வரும். அப்போ நாளைக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையுமே நீங்கள் வெட்டி எடுப்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இது அமைஞ்சிடும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. மூன்றாவது இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு இயற்கை அமைப்பு இருக்குது, ஒரு எக்கோசிஸ்டமில் அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்போ அந்த ஆரவள்ளி மலை இருக்கிறதுனால தான் ராஜஸ்தானுக்கு அந்த பக்கம் தார் டெசர்ட் இருக்குது, இந்த பக்கம் பாலைவனமாகாமல் தடுப்பதற்கான ஒரு முக்கியமான வேலையை அதான் வந்து பண்ணுது. இன்றைக்கி டெல்லி மிகப்பெரிய வந்துட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைந்திருக்குது, காற்று மாசு இருக்குது, அது இந்த மாசுபாடெல்லாம் இருக்குங்களா, இது இன்னும் அதிகமாகும். ஏன்னால் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சில குன்றுகள் இருக்குல்ல, அந்த மலையினுடைய தன்மை அது எல்லாமே என்ன அது மைக்ரோ கிளைமேட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ மைக்ரோ கிளைமேட்டிக் எக்கோசிஸ்டத்தை வந்து நிர்ணயிப்பதில் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது.
அப்போ இந்த விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய இந்த அம்சங்களை புரிந்து கொள்ளாமலும் கனிம கொள்ளைகளையும் புரிந்து கொள்ளாமல் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்குது. அதனால தான் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த வகையில் இப்போ நிறுத்தி வைக்கப்படுகின்ற ஒரு நிர்பந்தமும் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் சார் இப்போ 100 மீட்டருக்கு உயரம் கொண்ட மலைகளை தான் ஆறுவழி மலைகளாக கருதப்படும் சட்ட ரீதியாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருமளவு அங்கே இருக்கிறது வந்து 100 மீட்டருக்கு கீழே தான் இருக்குது எல்லா மலைகளும். அப்போ இதை வந்து சுரங்க வேலைகளுக்கு பயன்படுத்த தான் இந்த மாதிரியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதே சார். ஆமாம், அதுதான் வந்து சார். அப்போ என்னென்னா அந்த வெரி டெஃபினேஷன் வந்து இப்போ பிரச்சனையாக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அதனால் அந்த 100 மீட்டர் அப்படிங்கிறது அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கண்டூர் பகுதியிலேருந்து சொல்கிறாங்க. அதாவது அடிவாரத்துலேருந்து அப்படிங்கிறதுல அது ஒரு மலை இப்படி இறங்கி ஏறதுலேருந்து அந்த கண்டூர் பகுதியில் அதுலேருந்து 100 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கா. அப்படி வைக்கின்ற போது ஏறத்தாழ 1200 குன்றுகள் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 1000 மட்டும்தான் அந்த டெஃபினேஷனில் வருது. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு காணாமல் போயிடும் அப்படிங்கிற பெரும்பாலான ஆபத்து இருக்குது. ஸோ அதான் இதில் கூட பேசிக்கான ஒரு பிரச்சனை. நீங்கள் இது வந்து அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது வெறுமனே அங்கே இருக்கக்கூடிய கனிமங்கள் அது சார்ந்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறதை தாண்டி வந்து ஒரு மலையினுடைய இயல்பு தன்மை என்ன, அது அந்த இடத்துல லோக்கல் கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி வேலை செய்கின்றது, அப்படி ஒரு நகரம் எப்படி உருவாக்கப்படுகிறதுன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா. மலை அடிவாரத்தில் வந்து பெருசாக நம்ம நகரங்கள் உருவாக்குறது இல்லை. அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு மலையிலேருந்து நம்ம தொலைவாக இருக்க வேண்டும். அந்த மலை அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி பாதுகாப்பை உறுதி பண்ணுறது, இதையெல்லாம் அவதானித்து தான் நம்ம வந்து சிவிலைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 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 மலையினுடைய ரோல் இருக்குல்ல, அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது நாளைக்கு நடைமுறை பண்ணப்பட்டால் இது ரொம்ப ஆபத்தை உண்டாகும். ஸோ அந்த வகையில் நீங்கள் மலையை டிஃபைன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வெரி பேசிக் டெஃபினேஷனே பிரச்சனை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடக்கும்போது அமிக்கஸ் கூரின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு இப்போ இது சுமோட்டாவாக எடுக்கப்பட்ட வழக்கு இல்லையா, நீதிமன்றம் தாமாக முன் வந்து பதிவு செய்த ஒரு வழக்கு. அப்போ அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரருக்கான சார்பாக ஆஜராக கூட வக்கீல் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ கோர்ட் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் நியமிப்பாங்க. அவர் வந்து மனுதாரருக்காக அந்த பொசிஷனில் இருந்து ஆர்கியூ பண்ணுவார். அப்போ அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த டெஃபினேஷன் கொடுத்து அவர் சொல்கிறார். அப்போ இந்த டெஃபினேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து போகணும். அப்போ இந்த என்டையர் ரீஜனே வந்துட்டு நம்ம ஆரவழி மலைன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். அதை பாதுகாப்பதற்கான வேலையை தான் செய்யணும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்காக நமக்கு வந்து பிரத்யேகமாக கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. கஸ்தூரி அங்கன் கமிட்டி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மாதவ் காட்கில் கமிட்டி இருந்துச்சு. அவங்களுடைய பரிந்துரைலாம் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் அதை பாதுகாப்பது ஒரு கமிட்டி இருக்குது. இமயமலையை வந்து பாதுகாப்பதற்கான வந்து தனியாக ஒரு மிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான பிரத்யேகமான ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஆரவழி மலையை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. ஈஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்தியாவில் கூட இந்த மாதிரி மலைகளை வந்து பாதுகாப்பதற்கு இதுக்கான குழுக்கள் அம்சங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த நிலைமையில் நீங்கள் இந்த அடிப்படையில் நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஆபத்தில் தான் முடியும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஆபத்தான ஜட்ஜ்மெண்ட். ஒருவேளை இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டா, இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தை எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 மலைக்குன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 1000 மட்டும்தான் வந்து 100 மீட்டருக்கு மேலே இருக்குது. மீதி எல்லாம் 11,000 குன்றுகள் வந்து இப்போ எல்லாமே அந்த 11,000 குன்றுகள் வந்து மைனிங்ஸுக்கு வந்து பயன்படுத்தப்படுமா? ஆமாம், அதுதான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ 12,000 மலைகள் இருக்குங்களா, அதில் அவங்க சொல்லக்கூடிய க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1080 மலை தான், கிட்டத்தட்ட ஒரு 1100 மலை அளவு தான் இந்த இருக்குது. அப்போ அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்துலேயும் குவாரி. இப்போ என்னென்னா ஆல்ரெடி அங்கே இல்லீகல் குவாரிஸ் நடந்துட்டு இருக்கு, அதை லீகலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் தான் நடக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மோசமான பின்புடைய. அதை தடுப்பதற்கான வேலைகளை உச்சநீதிமன்றம் செய்யாமல் அதை முறைப்படுத்துவதற்கான ரெகுலரைசேஷனுக்கான ப்ராசஸில் பண்ணுறாங்க. அதான் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆபத்து இருக்குது. ஸோ அப்போ அந்த வகையில் தான் நம்ம சட்டம் அப்படிங்கிற ரொம்ப ஆபத்தான விஷயமாக வந்து பார்க்க வேண்டும். இப்போ ஆரவழி மலைகளுடைய முக்கியத்துவம் என்ன சரி, இந்த மலைகள்லாம் இல்லை அப்படின்னா என்னவாகும்? அங்கே இருக்க இப்போ வட மாநிலத்துக்கு தான் பெரும் ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா வந்து உங்களுக்கு டெல்லி வரைக்கும் தார் பாலைவனம் இருக்கும். அதான் உங்களுக்கு அந்த பக்கம் ராஜஸ்தானில் வரைக்கும் தார் பாலைவனம் இருக்குங்களா, அது வந்து இன்னும் அதிகப்படாமல் இருப்பதற்கு இந்த மலை ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மண்டலங்களை வந்துட்டு ஒருங்கிணைப்பதில் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அது ஒழுங்கமைப்பு பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அப்போ அதை நான் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்கோசிஸ்டம்ல வந்து ஒரு நீர்நிலை எங்கே இருக்குது, வெட்லேண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஒரு சின்ன குன்று எந்த பகுதியில் மாதிரி இருக்குது, வேறு கூட பல அம்சங்கள்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் ரியாக்ட் பண்ணும். ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இடத்தினுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து போத் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டு சேர்ந்து அதனோட ரியாக்ஷனோட கெமிக்கல் ப்ராசஸில் தான் இருக்குது. அதை வந்து பயோஜியோ கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நிலப்பகுதியினுடைய அதனுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை வந்து உறுதிப்படுத்துகிறது, நிர்ணயிக்கின்றது. அப்போ அந்த இடத்துல இந்த 5 மாநிலத்துக்குமான தட்பவெப்ப சூழ்நிலையை ஒழுங்குபடுத்துவதில் இந்த மலைகளுக்கு ஒரு முக்கியமான ரோல். இப்போ நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதுவே கேரளாவுக்கு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும்.
கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது தான் இருக்கும். நமக்கு அது வந்து கிடையாது. நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். இப்போ இது ரெண்டையும் பிரிப்பதில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு முக்கியமான இருக்குது. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். காரணம் என்னென்னா அங்கே ஒரு இடைவெளி இருக்குது. 2 மலைக்கு நடுவு ஒரு இடைவெளி இருக்குது. அப்போ அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அவங்களுக்கு அந்த கேரளாவோட கண்டிஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு வருது. அப்போ என்னென்னா ஒரு இயற்கை சூழலை வந்துட்டு நிர்ணயிப்பதிலும் அதனுடைய வகைப்பாட்டை மாற்றி அமைப்பதிலும் அதை ஒழுங்குபடுத்துவதிலும் இந்த மாதிரி மலைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அப்போ 5 மாநிலத்துக்கான ஒரு கிளைமேட்டிக் ஜோனை வந்து உருவாக்குவதில் இந்த மலைக்கான முக்கியமான ரோல் இருக்குது. நம்பர் 1. 2வது காற்று சுழற்சி மண்டலங்களை வந்து ஒழுங்குபடுத்துவதில் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ அந்த வகையில் 3வதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த பயோடைவர்சிட்டி. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாங்சுரிஸ் இருக்குது. அவ்வளோ பிரத்யேகமாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு பல்லுயிர் அமைப்பை வந்து பாதுகாப்பதிலும் அதுக்கான ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ இந்த எல்லா வகைகளுமே அது ரொம்ப முக்கியமானது. இவற்றை எல்லாத்தையும் ஒரு தாண்டி ஒரு நிலவியல் அமைப்பு வந்து பேலன்ஸாக வைத்திருப்பதற்கும் ஒரு மலைகளுக்கான முக்கியமான பங்கு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து காற்று மாசுபாடு அதிகரிக்குது, இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு என்ன சார் காரணங்க? டெல்லியோட மாசுபாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 2வது சுற்றியாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக யார் குற்றச்சாட்டு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காலகட்டத்தில் வந்து விவசாயிகள் மேலே தான் சொல்லுவாங்க. விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைக்கோலை வந்து எரிக்கிறாங்க. அந்த புகை மூட்டை குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் இங்கே இருக்கக்கூடியதுல வந்து நிறைய புகைகள் வருது, அதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை, அது மட்டுமே காரணம் இல்லை, அது ஒரு சின்ன அளவிலான காரணமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான காரணம் டெல்லியில் அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது, சுற்றி வேறு அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம்னா சென்னை அந்த அளவுக்கு பயங்கர பொல்யூஷனாக இருக்கும். நமக்கு இல்லாததுக்கு நமக்கு என்ன கடல் இருக்குது. கடல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கடல் காற்று இந்த சீ ப்ரீஸ் வருதுனால அது டிஸ்பர்ஸ் ஆகிடுது. ஆனால் டெல்லியில் டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது. சுற்றி வேற வந்துட்டு அந்த அமைப்பு முறை அப்படி அங்கேயே தேங்குது. குளிர்காலத்தில் பனி மேகமூட்டங்களும் இந்த புகையும் 2மே சேர்ந்து ஸ்மாகாக மாறிடும். ஸ்மோக் அப்புறம் மாகுன்னு சொல்லுவாங்க. இது 2 சேர்ந்து ஸ்மாகாக மாறிடும். அது திருப்பி அது அங்கேயே தான் தேங்கும், டிஸ்போஸ் ஆகாது. அப்போ திருப்பி அதை இன்ஹேல் பண்ணும்போது பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, டெல்லியில் நீங்கள் ஏர்போர்ட்டில் போயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கின உடனே அடுத்த நொடியே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாலே பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம நண்பர் வந்து போன வாரம் போயிட்டு வந்தாப்புல ஒரு வாரத்துக்கு அவனால் அங்கே இருக்க முடியல, அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அங்கே லங்ஸ் அந்த டிசீஸ் அதிகமாக பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா புகைப்பிடிப்பவர்களுடைய நுரையீரலை விட அங்கே டெல்லியில் வசிக்கக்கூடியவர்களுடைய நுரையீரல் பாதிப்படைஞ்சு அதிகமாக இருக்குது. அதாவது சிகரெட்டை வந்து ஒரு கம்பேரிட்டிவாக சொல்கிறாங்க. சிகரெட்டை விட ரொம்ப ஹசார்டஸானது. அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பார்ட்டிகல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிகல் மேட்டர் 2.5 1.5 அப்படின்னு நிறையா இருக்குது. அங்கே இருக்க துகள்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு துகள். குழந்தைகளுக்கு அதனால தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வர வேண்டாம், ஆன்லைனில் கிளாஸ் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டுமே கோர்ட்டுக்கு நீங்கள் அட்வொகேட்ஸ் வர வேண்டாம், ஆன்லைனில் நடத்திக்கலாங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அது மோசமாக இருக்குன்னு வந்து பாருங்கள். இத்தனைக்கும் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம்னு அங்கே வந்து கொண்டு வந்தாங்க. டெல்லிக்கான பிரத்யேகமான கமிட்டிஸ் வந்துட்டு இது இருக்குது. இதுக்கான சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் கேசஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ இவ்வளோ அதிகாரிகள் இருந்து உச்சநீதிமன்றம் இருந்து தலையிட்டு நேரடியாக இருந்து அது கட்டுக்குள் கொண்டு வரத முடியல. வாகனங்கள் எண்ணிக்கை குறைக்க வேண்டும், பல இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய வாகனம் ரன் பண்ணக்கூடாது, ஆல்டர்னேட்டிவ் இதில் பண்ணுங்கன்னு எவ்வளவோ இது பண்ணாங்க. ஆனால் இன்னும் ஆகலை. என்னன்னா பொது போக்குவரத்தை நீங்கள் அதிகப்படுத்தாமல் தனியார் போக்குவரத்தை வந்து நாம் அலோவ் பண்ணணும்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. பேசிக்கான வந்து பிரச்சனை வந்து உங்களுக்கு அதுதான் வந்து. அதே போல் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், நொய்டா போன்ற நிறைய இருக்காங்க. ஸோ இந்த 2மே பெரிய முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். உங்கள் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு சார் இருக்குது? ஏர் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து நம்ம எப்படி கணக்கிடுறோம் அப்படிங்கிறதுல அடிப்படையான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா 100க்கு மேலே போயிட்டாலே அது வந்து மோசமானது. 400 500 அப்படிங்கிறது அவ்வளோ ரீச் பண்ண மாட்டோம், ஏன்னா அது சிவியாரிட்டி அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கம் நிர்ணயிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அது ரொம்ப சிவியாரிட்டி, அந்த அளவுக்கு காற்று மோசமாக போயிடாது அப்படின்னு. ஆனால் 500 தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் நாம் கணக்கிடுவது என்பது 500 வரைக்கும் தான் வச்சிருக்கிறோம். ஸோ 500 தாண்டி இருக்கு, 500 தாண்டி தான் இருக்கு. ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்துட்டு வேறு விதமாக கணக்கீடு செய்கிறாங்க. அதில் பொறுத்த வரைக்கும் அவர்கள் 1000 இதெல்லாம் போகுது. ஸோ 1000 வரைக்கும் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ 700 அப்படிங்கிற ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கணக்கு வைக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து 500 அளவுக்கு ரீச் ஆகுதுன்னா ஆகுது. அந்த அளவுக்கு அதோட மோசம். இன்னும் சொல்லப்போனால் அது அந்த ஏர் குவாலிட்டியை வந்துட்டு இது பண்ணி காட்டணும் அப்படிங்கிறனால அது அந்த மிஷின்ஸ் இருக்க பக்கத்துல இருந்து போயிட்டு தண்ணி தெளிக்கிறாங்க.
அந்த மிஷின்லேருந்து ஏர் ரிசீவ் பண்ணுறதுல வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய இந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. டெல்லியோட ஏர், அதாவது உலகத்தில் மிக மோசமாக காற்று மாசுபாடு இருக்கக்கூடிய ஒரு நகரமாக டெல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கலாம், 2010 பார்த்தீங்கன்னா பீஜிங்கும் இப்படி தான் இருந்துச்சு. பீஜிங்கில் இருக்கக்கூடிய காற்று மாசு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வந்து அவங்க அண்ணாந்து மேலே பார்த்தாங்கன்னா சூரியன் தெரியாது, அந்த அளவுக்கு மாசுபாடு இருந்துச்சு. புகை மூட்டம் அவ்வளோ கடுமையானதாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து 10 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு பயங்கரமான கடுமையான ஆக்ஷன் எடுத்தாங்க. இன்றைக்கி அது வந்து க்ளீன் சிட்டியாக மாறிடுச்சு. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இங்கே இல்லை. அப்போ நம்ம இன்றைக்கும் அது மோசமான தலைநகரமாக தான் நமக்கு வந்து இருக்கும். டெல்லி மட்டுமல்ல, மும்பையாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, ஏர் பொல்யூஷன் ரொம்ப கடுமையான மோசமாக இருக்கக்கூடிய நகரங்களாக தான் இருக்குது. சென்னையும் அந்த அளவுக்கு சென்னை இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடலூர், மணலி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியதில்ல. ஸோ சென்னை இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நம்ம கணக்கிடுவதில் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் நம்ம வந்துட்டு வைக்கல, ஆன்லைன் ஸ்டேஷன் நமக்கு நிறையா வந்து இல்லை, போதுமானதாக இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட சில அது குளிர்காலத்தில் இதனுடைய ரேஷியோ இன்னும் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ டேட்டாஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி அன்றைக்கி வைங்களேன், அன்றைக்கி வந்து பட்டாசுடைய மாசு பயங்கரமாக இருக்கும், அது ரொம்ப பீக்கில் போகும். ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் தான் நீங்கள் ஆன்லைன் கண்டினியூஸ் மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லைவ் டேட்டாஸ் வந்து தர்றாங்க. ஏர் பொல்யூஷன் நீங்களுமே இப்போ பார்க்கலாம். அந்த ஏர் கேர்னு ஒன்று இருக்குது, அது போய் பார்க்கலாம். ஆனால் என்னென்னா அன்றைக்கி நைட்டு வந்துன்னா குறிப்பிட்ட சில நேரங்களில் நிறுத்தி வச்சிடுறாங்க. அதோட பீக்கு தாண்டி போகும்போதும் கூட. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னா, ப்ராப்பரான டேட்டா நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. அவங்க எல்லாமே மேனிபுலேட் பண்ணப்பட்ட டேட்டாவே மோசமாக இருக்குது. அதுவே ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ என்னென்னா காற்று அப்படிங்கிறது கடுமையான மாசுபட்ட ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ அர்பனைசேஷனுடைய ஒரு விளைவு இருக்கு இல்லையா, அதனோட விளைவு இது உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக விவாதிக்கப்பட ஒரு விஷயம் தான். இந்த மலைகள் வந்து இப்போ காற்று மாசு வந்து கட்டுப்படுத்துறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நிச்சயமா அது என்ன, அந்த ஏர் சர்க்குலேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் சரி, வந்து ஏற்கனவே அதாவது என்னென்னா இந்த மலைகள்லாம் இருக்கும் போதே காற்று மாசு இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, அது இல்லாமல் போதும் இன்னும் அதிகமாக இருப்பாங்க. அதை நான் சொன்னேன் என்னன்னா, ஒரு இயற்கையில் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு விதமாக செயல்படுது. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த கயா தீரின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்ன, இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வெதர் பேட்டர்ன் அப்படிங்கிறது அப்படின்னா அபயோட்டிக் ரெண்டுமே சேர்ந்தா, லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், உயிர் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள், இவை இரண்டும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று ரியாக்ட் பண்ணுகின்றது. அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்க்கு வந்துட்டு நடக்குது. அந்த கெமிக்கல் ப்ராசஸ் தான் வந்துட்டு இங்கே உயிர் வாழும் சூழலை வந்துட்டு நமக்கு பாதுகாப்பானதை உறுதி செய்கின்றது. அப்போ அந்த வகையில் அது குன்றாக இருந்தாலும் சரி, வெட்லேண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்குது. ஆனால் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் தொடர்பான இந்த விவகாரத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 90% இங்கே வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. இந்த மலைகள்லாம் கிட்டத்தட்ட 1,44,000 பரப்பளவு சதுர மீட்டர் கொண்ட இந்த இடத்துல வெறும் 0.19% மட்டும்தான் சுரங்க வேலைகள் வந்து செய்யப்படும். அதற்கான தகுதியான பகுதிகள் அதுவாக தான் இருக்குது. இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது சார். அவரோட தகவல் ரொம்ப தவறு. என்ன, இப்போ ஏற்கனவே எவ்வளோ அளவுக்கு இல்லீகல் மைனிங் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த தகவல் அவர் சொல்லலை. நம்பர் 1. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை. ரெண்டாவது என்னென்னா, அவங்க வாதப்படியே வச்சுன்னா இப்போ இந்த இடத்துல மட்டும் தான் நாங்கள் மைனிங் அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ அவர் சொல்கிறார். ஆனால் இது நாளைக்கு உண்மையிலே அவங்க இந்த 100 மீட்டர் அளவுக்கானதுன்னு கணக்கிடப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பேசஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ அதில் நீங்களே முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி 1200 குன்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 போயிருது. 1000 மட்டும்தான் அந்த க்ரைட்டீரியாவுக்கு வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அப்போது அவ்வளோ இடங்கள் நமக்கு வந்து போகுது. அப்போ அதனுடைய கணக்கீடு எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, அவர் சொல்லப்படி இது குறைந்த அளவிலே இருந்தாலும் இதோட நிறுத்திடுவாங்களாங்கிறது தான். ஒரு மைனிங்கான பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷம் கொடுப்பாங்க. அப்போ 40 வருஷம் தொடர்ச்சி அவங்க வெட்டி எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வெட்டி எடுப்பாங்கன்னு யோசிங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறோம்ல, அப்படி கேக் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற மலைகளை வந்து பார்க்குறோம். ஒரு மலை இருந்துச்சு, அது இப்போ சுத்தமாக இல்லாமல் போனது மாதிரி நிறையா பார்க்குறோம். குமரி மாவட்டங்கள் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்ததெல்லாம் பார்க்குறோம். டீப் அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போய் எடுக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம நிறைய தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் அது. அப்போ என்னென்னா, இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அதனுடைய முற்றழிவில் தான் போய் முடியும். இதை தடுப்பதற்கோ இல்லை முறைப்படுத்துவதற்கோ பாதுகாப்பதற்கோ போதுமான அம்சங்களும் போதுமான கண்காணிப்பு அமைப்புகள் நம்மகிட்ட இல்லை. அது தோல்வியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கணும். ஸோ அரசு அமைப்புகள்லாம் அப்படி அதனோட தோல்விகள் அதில் இருக்குது. ஸோ அந்த இதுலேருந்து தான் பார்க்கணும். அப்போ இதை இன்றைக்கி இதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய கம்ப்ளீட் சுரண்டலில் தான் அது வந்து போய் முடியும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்ப 100 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய மலைகள் தான் நீங்க வந்து ஆரவள்ளி மலைகள் சொல்றீங்க இல்லையா? இப்ப சுற்றுச்சூழல் பாதிப்படையுமா? இல்ல சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அப்படின்னு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க சார். அதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணணும். நீங்கள் வந்து அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி எதுக்கு ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா? ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்குங்க. அதை நான் முன்னாடி கொண்டு சொன்னேன். ஒரு மலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களுக்கு ஒரு பயோடைவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே ஏறத்தாழ 23 சாங்சுரிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அப்போ அவ்வளவு சாங்சுரிஸ், அவ்வளவு பயோடைவர்சிட்டி பல்லுயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்குது அப்படின்னா, அப்போ அதனுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? அப்போ அது சார்ந்து இருக்கல. இப்போ இதில் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான பார்க்கக்கூடிய நமக்கான ஒரு பார்வை இல்லைன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறோன்னா, ஒரு மீன் இருக்குன்னா அது ஒரு மீன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மான் இருக்குது, ஒரு பறவை இருக்குது அப்படின்னா அது இல்லை. இது மூணுமே சேர்ந்து இருக்கும் போது தான் ஒரு எக்காலஜி. அதுக்கான இன்டர் கனெக்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்டர் கனெக்டன்ஸோட தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த இன்டர் கனெக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை பொழுதுதான். அப்போ அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற அதற்காக தானே கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதோட எக்காலஜிக்கல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கான ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதோட முதல் எக்காலஜிக்கல் வேல்யூ என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் பேலன்ஸ் பண்ணுது. நான் முன்னாடி குறிப்பிட்டு திரும்ப நான் வந்து சொல்கிறது என்னன்னா, தார் பாலைவனம் பரவாமல் இருக்கக்கூடிய தடுக்கக்கூடிய வேலையை வந்து ஆரவள்ளி மலை வந்துட்டு செய்கின்றது. அது எவ்வளோ ஒரு முக்கியமானது இல்லையா? அப்போ உங்களோட வெஜிடேஷன்ஸோடைய மண்ணினுடைய தன்மையை வந்து பாதுகாப்பு அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளோ ஒரு ரோல் அது வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்குது. அப்போ அதை ஆய்வு செய்யணும். இது ஒன்றிய அரசினுடைய ஃபெயிலியர் தானே. ஒன்றிய அரசு தானே சொல்லணும் ஒரு மலையினோட முக்கியத்துவம் என்ன, மேற்கு தொடர்ச்சி மலையினோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அரசு தானே வந்து சொல்லணும் இல்லையா? கிழக்கு தொடர்ச்சியோட முக்கியத்துவம் என்ன, இமயமலையோட முக்கியத்துவம் என்ன? நீங்கள் இமயமலையை பாதுகாப்பதற்கான ஸ்பெஷலாக ஒரு மிஷன் அறிவிக்கிறீங்க. அது இப்போ ரீசெண்டாக உருவான மலை. இந்த மலைகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம். மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், ஆரவள்ளி மலையாக இருக்கட்டும், கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட ரொம்ப இளைய வயதில் இருக்கக்கூடியது இமயமலை. ஆனால் இமயமலையை பாதுகாப்பதற்கான ஸ்பெஷலான மிஷன் இருக்குது. அதுக்கு வருடந்தோறும் பல கோடிக்கணக்கான அளவுக்கு காசு வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அவ்வளோ இது வந்து பண்ணுறாங்க. ஏன்? அது உங்களுடைய அரசியலுக்கும் உங்களுடைய தத்துவத்துக்கும் சேவைப்பட்ட ஒரு வேலையை ஒரு குறியீடாக வந்து பார்க்குறாங்க. அப்போ அதை பாதுகாக்கணும் ஒரு இல்லை. ஆனால் இமயமலையும் பாதுகாக்கல, அங்கேயும் சுரங்கள் அமைக்கிறாங்க, அது ரொம்ப ஆபத்தான இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கீமாச்சும் இருக்குது. வேறு எந்த அமைப்புகளுக்கு அந்த ஸ்கீம் கூட கிடையாது இல்லையா? அப்போ ஒவ்வொரு இயற்கை அமைப்புகளுக்கு நீங்கள் ஒரு இப்படி ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும் இல்லையா? ஒரு மிஷன் கொண்டு வரணும் இல்லை, ஒரு திட்டம் கொண்டு வரல. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதை நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. கஸ்தூரங்கன் கமிட்டியோட பரிந்துரை இருக்குது, பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அதை அறிவிக்கணும்னு நமக்கு வந்து கேட்டுட்டு இருக்கோம். 2011 காட்கில் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேற்கு தொடர்ச்சியை பாதுகாக்க வேண்டும்னா 60-40 ஒரு ரேஷியோ சொன்னார். கிட்டத்தட்ட ஆரவழிக்கு நம்ம இது வந்து அப்ளை பண்ணலாம். அவர் என்ன சொன்னார்னா, 60% நிலப்பரப்பை வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கணும், மீதி இருக்கக்கூடிய 40% நிலப்பரப்பில் என்னென்ன மாதிரி கட்டுமானங்களை அனுமதிக்கலாம் என்பதை முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். மேற்கு தொடர்ச்சி மலையை வந்துட்டு அது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணாங்க, கஸ்தூரங்கன் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. கஸ்தூரங்கன் கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, அந்த சதவீதத்தை வந்து அவர் குறைச்சார். அதாவது 1,40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு காட்கில் கமிட்டி வந்து மாது காட்கில் சொன்னார். அவ்வளோ வேண்டாம், 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸையாச்சும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிங்கன்னு சொன்னாங்க. அதை கூட ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நோட்டிஃபை ஆகலை, அது சட்டமாக நடைமுறைக்கு வரல. அப்போது நம்ம ஆரவள்ளி மலைக்கும் வந்து இதுதான். அப்போ இமயமலையும் நீங்கள் இப்படி தான் பாதுகாக்கணும். அப்போ ஒரு இயற்கை அமைப்பு பாதுகாக்க வேண்டும்னா அது என்ன செய்துட்டு இருக்கணும்? இமயமலை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இமயமலையோட தாழ்வார பகுதியில் ஜோஷிமத்துன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமம் அப்படியே அமுங்கிட்டு இருக்கு, சிங்கிங் உள்ளே போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்காங்க. அங்கே நிறைய வந்து வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்பட்டு போயிட்டு இருக்குன்னா எப்படி சம்மர்ஜ் ஆகிட்டு இருக்கு, அப்படியே இறங்கிட்டு இருக்கு. பிகாஸ் வந்து மலையினுடைய அந்த இறுக்கத்தன்மையை வந்துட்டு இவங்க காலி பண்ணிட்டாங்க. டனல் ஆக்டிவிட்டிஸ்னாலையும் அங்கே இருக்கக்கூடிய நிறையா வந்து சாலைகள் அமைப்பு மேம்பட்டுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு அந்த மலையை வந்து கண்ணாப்பின்னான்னு மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ அந்த மலைக்கான வந்துட்டு அதனுடைய இயற்கை தன்மை அப்படிங்கிறது போயிருச்சு, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. ஃப்ரெஜைலாக இருக்கிறதுனால நிலம் அப்படிங்கிறது என்னென்னா உள்ளே அப்படியே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ மேலே இருக்க ஊர் இப்படி இறங்கிட்டு இருக்கு. இனிமேல் ஜோஷிமத்தில் மக்கள் வாழ முடியாதுங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ண கேசஸ் பெண்டிங்காக இருக்குது, ஆனால் நிலம் அப்படியே தான் இருக்குது. அப்போ ஒரு மலை மீதான தொடர்ச்சியான மனித செயல்பாட்டின் காரணமாக அதனுடைய தன்மை மாறுகின்ற பட்சத்தில் அங்கே மக்கள் வாழ முடியாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ வயநாடு நிலச்சரிவு பார்த்தோம். இப்போ அந்த பகுதியில் இனிமேல் மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும்னு ஒரு கேள்வி வந்துருச்சு இல்லையா? ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு இயற்கை சூழலில் வந்து மனித செயல்பாடு மாறிட்டு அமைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த பகுதியில் மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆனால் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சில தளர்வுகள்லாம் தளர்த்தினா மட்டும்தான் உலகமயமாக்கல்ல இந்தியா வந்து முன்னேறி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா மட்டும் முன்னேறி சொல்லணும் அப்படிங்கிறதுங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% மக்களாங்கிறதான் கேள்வி. இப்போ இந்த உலகமய மக்கள் அப்படிங்கிறது என்ன செய்திருக்குன்னா, வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேப்னுடைய ஆய்வறிக்கை வந்திருக்கு. அந்த ஆய்வறிக்கை என்ன சொன்னால், இந்தியாவில் இருக்கிற 1% மக்கள் 40% வெல்த் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 211 பில்லியனர்ஸ் இருக்காங்க, பில்லியனர்ஸ்.
அவர்களுடைய சொத்து என்பது நம்மளுடைய ஜிடிபியினுடைய அளவை விட அதிகமாக இருக்கு. இவங்க மேலே வந்து நீங்கள் 2% வெல்த் டேக்ஸ் வந்து போட்டிங்கன்னா மட்டுமே போதும், நம்ம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டே வந்து போட்டுடலாங்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் பணம் போய் குவிஞ்சிட்டு இருக்கு, வெல்த் போய் குறைஞ்சிட்டு இருக்கு, ரிசோர்ஸஸ் போய் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ உலகமயமாக்கல் என்ன செஞ்சிருக்குன்னா இதான் செஞ்சிருக்கு. எல்லாருக்குமான வளர்ச்சி கொண்டு சேர்த்துருக்கா அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த மலைகளை சுரண்டி வெட்டி எடுத்து போவதனுடைய பயனடைய போகிறவங்க யார் இருக்காங்க? சில கம்பெனிகள் தான் பயனடைய போகிறாங்க, சில நபர்கள் மட்டும் தான் பயன்படுறாங்க. ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழப்பாங்க. அப்போ இதுதான் வளர்ச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த டிஸ்பாரிட்டி வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களையும் விதையில் ஆரம்பித்து அணு வரைக்கும் எல்லாத்தையும் தனியார்மயமாக்குறோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிற பேரில் எல்லா கனிமங்களையும் தனியார்மயமாக்குவது அப்படிங்கிறது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பிரிவு 39B வந்து ரொம்ப செலுத்துது. இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களுடைய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேர்கின்ற வகையில் இருக்க வேண்டும். ஃபார் தி காமன் குட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதற்கு எதிரான ஒரு வகையில் தான் இந்தியாவுடைய எல்லா கனிமங்களையும் தனியார்மயமாக்குவது அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வராங்க. இன்னொரு இடத்துல வந்து இதுக்கான ஒரு சீப் லேபர் வேணும் அப்படிங்கிறதுக்கான லேபர் லாஸ் எல்லாம் வந்து காலி பண்ணுறாங்க. ஒரு பக்கத்தில் சீப் லேபர், இன்னொரு பக்கத்தில் சீப் நேச்சர். ரொம்ப இயற்கை வளங்களை சுரண்டி எடுப்பது, மனித வளங்களை சுரண்டி எடுப்பது. இதன் மூலமாக 1% மக்கள் வந்து இங்கே எல்லா விதமான ஆடம்பரமான வசதிகளோடு இருக்கக்கூடிய நிலையை உருவாக்குறாங்க. உலக மக்கள் அதைதான் செய்திருக்கிறது. ஸோ அதைத்தான் இவர்கள் வேகமாக செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது நம்ம வளர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு நபருக்காக அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ இந்த ஆரவள்ளி மலை தொடர்பான இந்த விவகாரத்தில் அதானி குழுமம் வந்து மைனிங் ப்ராசஸை கையில் எடுத்திருக்காங்க. அதற்காக தான் இப்போ மோடி அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், உண்மைதான். அதானியினுடைய இந்த மைனிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே எல்லா இதுலேயுமே அவங்க தான் இருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, அது நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, புதிதாக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக அதானியினுடைய குடும்பத்திற்கு அது ஏதோ ஒரு விதத்தில் பயனளிக்கின்ற வகையில் தான் இருக்குது. அந்த வகையில் தான் அரசினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது. அப்போ அந்த வகையில் தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் சூப்பர் ரிச்னு நம்ம பேசலாம். இந்த 211 பில்லியனர்ஸ்லேயுமே வந்துட்டு சூப்பர் ரிச், அல்ட்ரா சூப்பர் ரிச்னு இருக்காங்க. அதில் ஒரு முதல் சதவீதத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்களிடம் தான் எல்லாமே போய் சேரும். ஸோ அதற்கான வகையில் தான் நம்மளோட அரசினுடைய செயல் திட்டங்கள், கொள்கைகள் எல்லாமே வடிவமைக்கப்படுகிறது. அப்போ இது ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதி. இது வந்து ஆலிகிராக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சிலரனுடைய நலத்திற்காக மட்டுமே ஒரு நாடை வழிநடத்துவதுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு போக்கு. இது வந்து உண்மையிலே டெமோக்ரஸியா அப்படின்னு கேட்கும்போது டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு மதன் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியல் அகாடமியோட ஃபார்மர் டைரக்டர் அவர் வந்து சொல்கிறார். அப்போ இந்தியா எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு முறையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அமைப்பு முறையாக வந்து ஆலிகிராசி அப்படின்னு சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட சிலருடைய நன்மைக்காக மட்டுமே இந்த என்டையர் நாட்டை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த கட்டமைப்பே அப்படி உருவாக்கப்பட்டுள்ளதாக இருக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இது புரிஞ்சுக்கணும். பாஜக அரசு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இப்போ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு மசோதாவை தான் தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. இப்போ முன்னாடி நம்ம பேசின மாதிரி சாந்தி மசோதா, இப்போ ஆரவள்ளி மலை தொடர்பான இந்த விவகாரத்தில் மக்களுடைய போராட்டம் வெற்றி பெறுதா இல்லை இந்த போராட்டம் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.